வாங்கறியோ. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பயக்கஞ்சி. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? அரிசி, பயறு, வெங்காயம், பூண்டு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பயிர் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1:1 ரேஷியோலையும் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். இதை இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி வேக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாட் வச்சு அதில் நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிறது கஞ்சினால நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இதை இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டையும் இது கூட சேர்த்து போட்டுடலாம். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்த பிறகும் அந்த கஞ்சி கூட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய பூண்டு எடுத்துருக்கனால அதை ஹாஃபாக வெட்டி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதை முழுசாக கூட போட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுருந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு 3/4 அளவு மட்டுமே அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இல்லைனா இந்த வழியை விட்டு கஞ்சியெல்லாம் வெளியே விழுந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 20 மினிட்ஸாக பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து ஒரு நல்லா குழஞ்சி இந்த கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கஞ்சியை பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத டைம்லாம் சமைப்பாங்க. இது சாப்பிடும்போது உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் குறையும். அதே மாதிரி நம்ம உடம்பு சரியில்லாதப்போ நம்மளுக்கு மற்ற சாப்பாடு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். நம்ம கஞ்சி சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றது. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபீவர் டைமில் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் இது. எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நேற்றுக்கு செஞ்சு தேங்காய் துவையல் இருக்குல்ல, அதை வச்சு கூட சாப்பிட்லாம். சப்போஸ் யாரும் இந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.